இங்க ஒரு குட்டி பொண்ணு டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கும்போது கேலண்டரை பாக்குறா. அதுல இன்னைக்கு தான் அவளோட பர்த்டேன்னு மார்க் பண்ணி வச்சிருக்கா. இப்ப அவளுக்கு என்ன மாதிரி கேக் வேணும்னு வரைய ஆரம்பிக்கிறா. இப்ப அதை வரைஞ்சு முடிச்சதும் பாட்டி கிட்ட கட்டலான்னு ஓடி வரா. ஆனா அதுக்குள்ள பாட்டி கடைக்கு கிளம்பிடுறாங்க. பாட்டியும் கடைக்கு போய் இன்னைக்கு அவளோட பிறந்த நாள்ன்றதுனால அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக்க வாங்கிட்டு வராங்க. இப்ப கேக்க வாங்கிட்டு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றாங்க. பஸ் வந்தவொடனே வீட்டுக்கும் வந்துறாங்க. சோகமா படுத்திருந்த அந்த குட்டி பொண்ணு பாட்டியோட சவுண்ட் கேட்டு வேகமா ஓடி வந்து பாக்குறா. பாட்டியும் பர்த்டே கேப் எடுத்து அந்த குட்டி பொண்ணு தலையில மாட்டி விடுறாங்க. அவளும் பாட்டியோட கையை பிடிச்சி பர்த்டே கேக் எங்கன்னு பாக்குறா. அப்பதான் பாட்டிக்கே ஞாபகம் வருது அந்த கேக்க பஸ் ஸ்டாண்ட்லயே மறந்து வச்சுட்டோன்னு. இவ சோகமா படுத்திருக்கத பார்த்த பாட்டி அவங்களே கேக்க ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கேக்கோட வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்கும். இவளும் வேகமா எந்திரிச்சு போய் பாக்குறா. அங்க போய் பார்த்தா கேக் நல்லாவே இல்ல, எனக்கு வேணாம்னு சொல்லிடுறா. ஆனா பாட்டியோ வழுக்க டைமா அந்த கேக்க அவளுக்கு ஊட்டி விட்டுறாங்க. இப்ப கேக்கோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போனனால இவ எல்லாத்தையுமே சாப்பிட்டுறா. இப்ப அடுத்த இயரும் பர்த்டே வருது. இவங்களும் கேக் வாங்கலாம்னு கடைக்கு போறாங்க. ஆனா இந்த டைம் கேக்க வாங்கிட்டு கடையிலே மறந்து வச்சிடறாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த பாட்டி கேக்க வாங்கிட்டு எங்கேயாவது மறந்து வச்சிடறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த குட்டி பொண்ணோட பேரண்ட்ஸ் வந்து அந்த குட்டி பொண்ணை அவங்களோட கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த வருஷமும் அந்த குட்டி பொண்ணுக்கு பர்த்டே வருது. இவங்களும் கேக்கெல்லாம் வாங்கிட்டு அந்த கேக்க மறந்துடக்கூடாதுன்றதுனால கயிறெல்லாம் கட்டி அதை ஞாபகமா வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அந்த குட்டி பொண்ணு வளர்ந்து பெரிய பொண்ணாயிடுறா. அவங்க பாட்டியை பாக்குறதுக்காக ரொம்பவே ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அந்த பாட்டியே கேக்க கட் பண்ணி இவளுக்கு சந்தோஷமா ஊட்டி விடுறாங்க. இப்ப அந்த கேக்கோட டேஸ்ட் சுத்தமா பிடிக்காதனால இவ சோகமா போய் படுத்துறா. இதை பார்த்த பாட்டி இப்ப அவங்களே கேக் செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த வாசனை வந்ததும் அவளே எந்திரிச்சு வந்து கேக்க கட் பண்ணி அவளே சாப்பிட்டுட்டு பாட்டிக்கும் ஊட்டி விடுறா. என்னோட பாட்டியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் உங்க பாட்டியை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.